என்ன இவன் தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு எக்ஸாம் வேற ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ண போறேன்னே தெரியல. என்ன நண்பா, வீட்டில் படிச்சதெல்லாம் இப்போ வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்க போல. அட நீ வேற ஏன் நண்பா என்ன கிண்டல் பண்ற? நானே எப்படிடா காப்பி அடிக்கிறது, யாரை பார்த்து காப்பி அடிக்கிறதுன்னு இன்னும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா. என்ன காப்பி அடிக்க போறியா? ஏன் நண்பா, நீ வீட்டில் படிக்கலையா? எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகணும்னு தெரியும் கனவெல்லாம் இல்லை நண்பா. ஏதோ உன்ன மாதிரி நல்ல நண்பர்கள் ஒன்று ரெண்டு ஒன் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு 4-5 மார்க்கையும் எடுக்க வச்சா போதும் நண்பா. எப்போ பார்த்தாலும் பூஜ்ஜியமா வாங்க எனக்கு அசிங்கமா இருக்கு நண்பா. எக்ஸாம் பெல் அடிச்சிட்டாங்க நண்பா. வா வா ஹாலுக்கு போகலாம். ஐயோ பெல் அடிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? யாரை பார்த்து காப்பி அடிப்பேன்? அட கடவுளே, நீ தான் எனக்கு ஏதாவது வழிகாட்டணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். என்ன சிக்கு, இந்த வட்டமாவது படிச்சிருக்கியா இல்ல இந்த வட்டமும் வெறும் பேப்பரை தான் மடிச்சு கொடுக்க போறியா? ஐயோ ஐயோ, என்ன வந்தது வராததுமா நம்மளையே டார்கெட் பண்றாரு. அதெல்லாம் இந்த வட்டம் பார்த்து எழுதி கொடுத்துருவோம் சார். என்ன பார்த்து எழுதி கொடுக்க போறியா? அப்ப என்ன பிட் பேப்பர் வச்சிருக்கியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா எக்ஸாம் ஹால்குள்ள பிட்டு கொண்டு வருவ? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல சார். வீட்ல பார்த்து படிச்சதை இங்க பார்த்து கவனமா எழுதுவேன்னு சொல்ல வந்தேன் சார். நம்ம என்ன பேசினாலும் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாரே. ஐயோ. சரி சரி, எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ, இதுல क्वेश्चन பேப்பர் எது, ஆன்சர் ஷீட் எதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த டவுரி கண்ண வேற முன்னாடியே நிக்கிறான். அந்த பக்கம் போய் தொலைய மாட்டேங்கிறானே. இப்பா ஒரு வழியா பின்னாடி போயிட்டான். அதுக்குள்ள நாம எப்படியாவது இந்த பண்டியை பார்த்து காப்பி அடிச்சிடலாம். பண்டி, ஏ பண்டி, ஏதாவது ஒன்று ரெண்டு ஒன் வேர்ட்ஸ் சொல்லித்தாயே. ஏய், என்ன இங்க சத்தம்? ஒன்றும் இல்லை சார். நேரம் வேற போயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம ஒரு ஒன் வேர்டு கூட எழுதலை. என்ன பண்றது? என்ன சிக்கு, உன் பேப்பர் இன்னும் பிளாங்காவே இருக்குது. ஏதாவது தெரிஞ்சாதானே நான் எழுதுறதுக்கு. என்னையே டார்கெட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் உங்களோட பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ, கடைசி வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே எழுதலையே. இந்த வட்டமும் அப்ப நான் 0 மார்க் தானா? குழந்தைங்களா, இந்த வட்டம் எக்ஸாம் எல்லாரும் வழக்கம் போல நல்லா பண்ணியிருந்தீங்க. வாங்க, உங்களோட பேப்பர்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து வாங்கிட்டு போங்க. நான் உள்ள வரலாமா? எஸ், கமிங் மேடம். ஐயோ, மேக்ஸ் டீச்சர் இப்போ எதுக்கு இங்க வர்றாங்கன்னு தெரியலையே. சிக்கு சிக்கு, என்ன உன் பேப்பர் வழக்கமான எம்டியா இருக்குது? அது அது வந்து டீச்சர், எக்ஸாமுக்கு முதல் நாள் எங்க தாத்தா இறந்துட்டாரு டீச்சர். அதான் என்னால எதுவும் படிக்க முடியல. சிக்கு, மேக்ஸ் பேப்பர் மட்டும் எம்டி இல்லை, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லா பேப்பருமே நீ எம்டியாக தான் வச்சிருக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாத்தா இறந்தாங்களா? எப்போ பாரு சிக்கு, உனக்கு படிக்கணுன்ற ஆசையே வரல. விளையாட்டு புத்தியாவே இருக்க சிக்கு. இந்தா உன் பேப்பரை பிடி. வழக்கம் போல எல்லா பேப்பர்லையும் முட்டை நல்லா வீட்டில் கொண்டு போய் வச்சு பொறிச்சு பொறிச்சு சாப்பிடு. என்ன சிக்கு, வழக்கம் போல முட்டை வாங்கிட்டு வந்துட்டியா?